ஹேஷ்டாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். விஜய் படத்தினுடைய கோட் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெடி ஆகிடுச்சு. பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா அப்படின்னு அதிரடி கிளப்பியாச்சு. ஓகே, வெங்கட் பிரபு விஜய் இந்த கூட்டணியில் உருவாகக்கூடிய படம். வெங்கட் பிரபு அப்படின்னா மங்காத்தா, மாநாடு இட்டுகளுக்கு பிறகு மங்காத்தா மாதிரி இந்த படம் இருக்குமா, மாநாடு மாதிரி இருக்குமா அப்படின்ற கேள்வியாக போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வெங்கட் பிரபு ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் இருக்கார். ஓகே, இது எல்லாம் தாண்டி கோட் படத்தின் மீது ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ஆல் டைம் என்ன சொல்ல போகுது இந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பாட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கதை. ஒரு அப்பாவாக மகனாக வந்து விஜய் நடிக்கிறார். குறிப்பாக புதிய கீதை படத்திற்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா விஜய் இணைகிற படம் அது மியூசிக்கில். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த படம் தொடங்கும் பொழுதே வந்து டி சீரியஸ் ஆடியோ நிறுவனம் ஒரு பெரும் தொகை கொடுத்து இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆடியோ ரைட்ஸ் அப்படின்ட்டு சமீப கால படங்களில் வந்து பெரிய அளவில் போகலை. இங்கே ஓடிடியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஆனால் ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ரைட்டு, பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா இந்த சாங் இப்போது ரிலீஸ் ஆகிருக்குது. ஏறக்குறைய விஜயோட எதிர்கால அரசியல் சம்மந்தமான சில டிகோட் வார்த்தைகள்லாம் இதில் வந்துக்கிட்டு இருக்குது. ஷாம்பெயினை ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின் பொழுது இடையில் ஒரு வாய்ஸ் வந்து என்ன நண்பா காம்பெயின் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு, அதாவது பிரச்சாரத்துக்கு கிளம்பட்டுமா அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் பிரபுதேவா வாய்ஸ். இல்லை நண்பா, இது வந்து ஷாம்பெயினை வந்து தொடங்கட்டுமான்னு இது வந்து ஒரு பார்ட்டி சாங்குன்னு நமக்கு தெரியுது. குறிப்பாக இதோட ஸ்பெஷல் இந்த சாங்கில் என்னென்னா 90 காலகட்டங்களில் பிரபலமாக இருந்த பிரசாந்த், பிரபுதேவா இவர்கள்லாம் வந்து இணைஞ்சு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அஜ்மல் இருக்கார். அஜ்மல் 2000 படத்துக்கு பிறகு அஜ்மல் வந்து பெரிய அளவில் தெரிய வந்தார். நமக்கு தெரிஞ்சது வந்து பிரசாந்த் என்னென்னா 90 காலகட்டங்களில் விஜய் அஜித்தை தாண்டி ஒரு மாஸில் இருந்தார். நீங்கள் தொடர்ச்சியாக ஜீன்ஸ்லேருந்து கண்ணெதிரை தோன்றினால், வைகாசி பிறந்தாச்சு எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பிரசாந்துக்கு அடுத்த கிராஃபில் தான் விஜய் அஜித் இப்படிலாம் வந்தாங்க. அது காலம் சூழ்நிலை எல்லாம் மாறும் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து விஜய் ஒரு டாப்பில் வந்துட்டார். ஓகே, பிரசாந்த் கூட நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து அதாவது கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு வந்து, அப்புறம் வந்து ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக செகண்ட் ஹீரோவாக இப்படிலாம் வந்தது. அவருடைய தந்தை தியாகராஜன் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அவரும் விடாமல் வந்து தன் மகன் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ட்டுலாம் அது அவர் அப்பாவுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு இது உண்டு இல்லைங்களா. தன் பிள்ளை வந்து ஒரு பொக்கிஷன் தானே அப்படின்னாரு. ஓகே, இந்த படத்தில் கோட் படத்தில் எப்படி பிரசாந்த் நடிக்கிறாரு, எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படின்போது நான் கூட ஒரு தியாகராஜன் அவர்கிட்ட பேசும்போது சொன்னோன்னே, பிரமாதமான கேரக்டர் பாலு, நீங்கள் படம் வரும்போது பாருங்கள் அப்படின்னாரு. அவருக்கே உரிய அந்த பாணியில் இப்போ இந்த ஓப்பனிங் இந்த சாங் ஃபஸ்ட்டு சிங்கிள்லேயே வந்து இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த பிரபுதேவா இவரும் 90 காலகட்டங்களில் இந்த 90களில் இறுதியில் 2000 வந்து கலக்குன்னு கலந்து இந்தியாவினுடைய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய ராசையா படம், லவ் பேர்ட்ஸ், காதலன் அடிக்கிட்டே போகலாம். நடனம், நடிப்பு எல்லாத்துலேயும் ஒரு சூப்பர் இது. இன்றைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கார் ஹீரோவாக. ஒரு பக்கம் ஃபீல்ட் அவுட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ரைட்டு, நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் கிடைக்கணும், நம்மளையும் ஒருத்தர் கவனிக்கும் அப்படின்னு மாதிரி விஜய் மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே நம்ம இணைஞ்சால் அது பெரிய அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி, இந்த முடிவுக்கான மாற்றத்திற்கு அவங்க 2 பேரும் வரவேற்போம். 2வது விஜய் படம் அப்படின்றதுக்காக ஏதோ சும்மா காமோசமோ அப்படின்ற ஒரு சீனில் வந்துட்டு போயிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் மேபி இருக்கலாம். ஏன்னா இந்த சாங்கே அது வெளியிட்டதுக்கான காரணம் என்னென்னா இவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் உள்ளது அப்படின்னு. குறிப்பாக இந்த படம் அந்த கோட்டு பூஜை போட்டுட்டு இந்த சாங் தான் முதல்ல வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் எடுத்தார்கள். இந்த சாங்கை முதல்ல கம்போஸ் பண்ணிட்டார் யுவன் சங்கர் ராஜா. ஓகே, இதை விட முக்கியம் என்னென்னா இந்த பாடலை சொந்த குரலில் பாடியுள்ளார் விஜய். என்னங்க விஜய் சொந்த குரலில் பாடுறது என்ன புதுசாக அப்படின்னு. விஜயோடைய தாயார் பாடகி, அவங்களுடைய தாயார் அதை விஜயோடைய பாட்டி லலிதா நீலகண்டன், அவங்க ஒரு கோரஸ் பாடகியே 25 வருஷம் இருந்திருக்காங்க. ஒரு இசை அவருடைய தாய் மாமா எஸ்.என். சுரேந்தர். பல பாடல்கள் மைக் மோகனுடைய வெற்றிக்கு அவர் தான் காரணம். ஒரு பேட்டியில் கூட விஜய் சொல்லியிருப்பார், நான் பாடுறதுக்கு வந்து பெரிய எனக்கு சங்கீத அறிவுலாம் கிடையாது, வெறும் கேள்வி ஞானம் தான், அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, இவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காரு. ஆனால் விஜய் ஒரு கட்டத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட பாடுறதுக்கு பயந்த இடம் எதுன்னா இளையராஜா. காதலுக்கு மரியாதை படத்தில் இந்த விழியில் விழி அந்த சாங் இருக்கு இல்லைங்களா, அதை நீ பாடு அப்படின்ட்டாரான் இளையராஜா. வந்து சார் பாடு, நீ தான் நல்லா பாடுவே, நீ பாடு அப்படின்ட்டாரான். பாடினோன்னா அன்றைக்கி நைட்டு பூரா தூக்கமே இல்லை எனக்கு. ஏன்னா ராஜா சார் இதில் பாடினோம்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பயத்திலேயே நான் வந்து இது பண்ணேன். எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப வந்து தைரியமாக பாடு, அவருடைய இசையில் நான்லாம் பாடியிருக்கிறேன். ஒரு ஸ்டேஜ் இதில் கூட இளையராஜா இருப்பார், சோபா சந்திரசேகர், நீ கூட இதெல்லாம் பாடியிருக்கல லைட் மியூசிக்கில் அப்படின்னு சொல்லுவார் வந்து. அப்போ என்னென்னா அந்த காதலுக்கு மரியாதை அந்த சாங்கை வந்து சிங்கிள் டேக்கில் பாடி முடிச்சிருக்காரு விஜய் வந்து.
அவர் பாராட்டியிருக்காரு. இளையராஜா அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டார். எனக்கு தெரிஞ்சு இளையராஜாவுடைய இசையில் 2 நடிகர்கள் தான் வந்து பாடியிருப்பாங்க வந்து. ஒன்று கமலஹாசன், இன்னொன்று விஜய். ஓகே, இந்த பார்ட்டி சாங் கோட் படத்திற்கு எப்படி இருக்குது அப்படின் பொழுது, ஒரு பெரிய பிரியாணி விருந்திற்கு ஒரு சோறு பதன்வாங்கல்ல, அது மாதிரி தான் வந்து ஏறக்குறைய விஜய் இந்த படம், அதற்கு அடுத்து தளபதி 69, அதன் பிறகு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபராக அவர் மாறப்போகிறார் அப்படின் பொழுது, இந்த தளபதி 68 வேணா கோட் தி கிரேட்டஸ்ட் ஆல் டைம், இந்த படத்திலும் சில தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்கான சில வார்த்தைகள் அல்லது வந்து சில டைலாக்கள் நிச்சயம் இருக்குன்னு தெரியும். இந்த பாட்டிலே கூட இருக்குது வந்து, ஷாம்பெயினை திறக்கட்டுமா அப்படின்னோடனே ஒரு வாய்ஸ் வந்து காம்பெயின் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து தண்ணி இல்லாத ஊருக்குள்ளே குயில் சத்தம் கேட்காது. அப்புறம் நண்பா நண்பி விசில் போடு அப்படின்னு ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐபிஎல் சீசன், ஐபிஎலுக்கு கரெக்டாக வெங்கட் பிரபு கிரிக்கெட்டு, ஐபிஎல், விசில் போடு, அவருடைய சென்னை 28லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்குது. இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் ஒரு நிறைய விஷயங்கள்லாம் டீகோட் பண்ணியிருப்பார். பார் 68 அப்படின்னு போட்டிருப்பார். இது தளபதி 68, 1974 விஜயோடைய பிறந்த வருஷம். அப்புறம் பார்த்தா ஒரு சரோஜா படத்தில் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்காக பிரேம்ஜியெல்லாம் கிளம்புவாங்க. அந்த வேன் வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு பார்ட்டி சாங்கு. அப்புறம் வந்து சரக்கு தம்மு, இது விஜய் தொடர்ந்து இந்த எதிர்ப்பலையை வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கார். குறிப்பாக வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட பலர் வந்து விஜய்கிட்ட ஒரு கோரிக்கையே வச்சார் வந்து, நீங்களாம் பெரிய மாஸ் ஹீரோ, நாங்கள் வந்து குடியை ஒழிக்கணும், சாராயத்தை ஒழிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்களேன் அப்படின்னு அதுக்கு கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. போன லியோ படத்துலேயே தம்மு, ஒரு கையில் தம்மு, ஒரு கையில் தண்ணி இருந்தப்போ கூட வந்து விமர்சனம் வந்தப்போ, இல்லை இந்த கதை டிமாண்ட் பண்ணுது, இந்த காட்சி முக்கியத்துவமாக கேட்குது, அதனால தாங்க அப்படின்னு. அடுத்த படத்தில் இல்லைன்னு. ஆனால் இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளே பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஆரம்பிக்கட்டுமான்னு அதிரடியாக கொண்டு இருக்கார். ஓகே, படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரில. ஒரு வேளை அப்பா மகன் கதையாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பார் சாங் தேவைப்பட்டால் அது என்னன்னு தெரியல. எனக்கு இந்த டீம் அப்படியே பார்க்கும்பொழுது எனக்கு துப்பாக்கி படம் தான் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. துப்பாக்கியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கேங்காக இருப்பாங்க வந்து. ஆனால் வந்து பிரசாந்த் பிரபுதேவா மாதிரி அதில் எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் வந்து துப்பாக்கி சாயல் வருது. மேபி அதை கொண்டு வர மாட்டார். இது ஒரு டைம் ட்ராவலர் படமாக தான் இருக்கும். ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கதை. ஒரு அப்பா தீவிரவாதியா அல்லது மகன் தீவிரவாதியா, அப்பா ரா ஆபீசரா, மகன் ரா ஆபீசரா, இல்லை வந்து நண்பா நம்பி விசில் போடு அப்படின்னு சொல்கிறார். ஒரு கிரிக்கெட்டும் உள்ளே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த படத்தினுடைய கடைசி ஷெட்யூல் இப்போ மாஸ்கோவில் இருக்காங்க, அங்கேருந்து வந்துடுவாங்க. இதற்கு முந்தின ஷெட்யூலில் வந்து கேரளாவுக்கு போயிருந்தாங்க. அந்த கேரளாவில் வந்து அங்கே இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் ஒரு சாங்கோ அல்லது பேபி வந்து ஒரு காட்சி எடுத்தாங்க. ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு காட்சி. அதில் வெங்கட் பிரபு கூட ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ படத்தில் கிரிக்கெட்டும் இருக்குது. படம் கோட் என்ன சொல்ல வரப்போகிறது அப்படின்றது வந்து இந்த ஒரு பாட்டை வச்சு நம்மளால் கணிச்சிட முடியாது. செப்டம்பர் 5 விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி படம் ரிலீஸ்னு ஓப்பனாக அடித்தாச்சு. இது லியோ படத்தின் மீது ஒரு 1000 கோடின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த பெரிய கலெக்ஷன் பண்ணோம், அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து கலவையான பிரச்சனை, செகண்ட் ஹாஃப் எங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு விஜய் ரசிகர்களே சொன்னாங்க. ஆனாலும் இந்த படத்தை ரொம்ப ஐப் ஏற்றக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் கொண்டு வந்துடக்கூடாது, விஜயோடைய ஒரு அன்பான உத்தரவுன்னு கூட நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் கோட் வரட்டும், வந்த பிறகு எங்கள் தளபதியோடைய மாதம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தளபதியை தாண்டி தலைவராக மாறிட்டார். ஓகே, செப்டம்பர் 5 இன்னும் காலங்கள் இருக்குது. இதோட வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், கிளிம்ஸ் வீடியோ, டீசர், ட்ரெய்லர், ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறாரு விஜய்? கண்டிப்பாக வந்து காக்கா கழுகு கதையை பேச மாட்டார். எதிர்கால அவருடைய அரசியல் பற்றி ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம். இந்த படத்திலே தன்னுடைய எதிர்கால அரசியல் சம்பந்தமான ஏதாவது டயலாக் காட்சிகள் இருக்கலாம். விஜயகாந்த் இப்போ நீங்கள் கட்சி தேமுதிக ஆரம்பிக்கிற சமயத்தில் ராஜ்யம் படத்தெல்லாம் அவருடைய கொடியெல்லாம் காமிக்க ஆரம்பித்தார். மேபி அப்படிலாம் இருக்காது, அப்படி இருந்ததுன்னா கிரிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, கோட் படம் இந்த ஒரு பாட்டு வைப்பாக இருக்குது, டேரிங்காகவே அடிச்சிருக்காரு, ஒரு அரசியலுக்குள்ளே நான் வரப்போகிறேன்னு. இதையெல்லாம் தாண்டி படம் என்ன சொல்ல போகிறது, விஜய் ரசிகர்களுக்கு ஒரு முழுமையான திருப்தியை வெங்கட் பிரபு எப்படி கொடுக்க போகிறாரு, ஒரு மங்காத்தா மாநாடு மாதிரியான ஒரு ஹிட் படமாக அது இருக்குமா அப்படின்ட்டு செப்டம்பர் 5 வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.